ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வெயில் காலம் வந்தாலே அக்னி நட்சத்திரம் மாதிரி வெயில் கொளுத்துது. இந்த நேரத்தில் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் அதிகமாக பரவுது. அது என்னென்னா, வெயில் அதிகமாக இருந்தால் சிலிண்டர் தானாக வெடிச்சிரும் அப்படின்றது தான். ஸோ இது உண்மையா இல்லை வெறும் வதந்தியா? ஒருவேளை விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பிக்க நம்ம என்னெல்லாம் செய்யணும், இதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் குடும்பத்தோட பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிலிண்டர் வெயிலில் வெடிக்குமா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, இந்த எல்பிஜி சிலிண்டர் ரொம்பவே பாதுகாப்பான முறையில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதோட குவாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தின் விதிகளின்படி சிலிண்டர் ஹை கிரேட் கார்பன் ஸ்டீலால் தான் தயாரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா சுமார் 15 முதல் 25 கேஜி சென்டிமீட்டர் வரையிலான உயர் அழுத்தத்தை தாங்குகிற திறன் இருக்குது. ஒரு சிலிண்டர் 60 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை தாங்கும். ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கோடை வெயில் சராசரியாக 40 டிகிரி செல்சியஸ் முதல் 45 டிகிரி செல்சியஸ் வரை மட்டும்தான் இருக்கும். ஸோ வெயில்னால சிலிண்டர் வெடிக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சிலிண்டர் வால்வில் ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கும். ஒருவேளை சிலிண்டர் உள்ள அழுத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது அந்த வால்வு அதிகப்படியான அழுத்தத்தை வெளியேற்ற வகையில் தான் அமைச்சிருக்காங்க. வெயில் நேரடியாக சிலிண்டரை வெடிக்க செய்யாது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனால் அப்போ நிஜமாகவே எப்படி விபத்து நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது லீக்கேஜ். வெயில் காலத்தில் ரூம் டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப சிலிண்டரில் இருக்கிற ரப்பர் அந்த வளையம் இருக்குல்ல, ஓரிங்ஸு, அதாவது அதை நம்ம பயன்படுத்துகிற அந்த ரப்பர் டியூப் பார்த்திங்கன்னா லேசாக விரிவடையும். ஸோ இதனால் சின்னதாக கேஸ் கசைய ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் கவனக்குறைவாக இருந்தால் இது ஆபத்து. 2வது பார்த்திங்கன்னா, காற்றோட்டம் இல்லாமல் இருக்கிறது. நிறையா பேர் சமையலறை எப்பயுமே மூடியே வச்சுருப்பாங்க. கேஸ் லீக் ஆனாலும் வெளியே போக வழி இல்லாமல் அந்த அறையிலே கேஸ் தங்கிடும். ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு லைட் சுவிட்சை போட்டாலோ இல்லை ஒரு தீக்குச்சியை கொளுத்தினாலோ அந்த சின்ன மின்சார தீப்பொறி மொத்த கேஸையும் பற்ற வச்சு பெரிய விபத்தை உண்டாக்கிடும். இப்போ ரொம்பவே முக்கியமான 5 சேஃப்டி டிப்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெண்டிலேஷன். இப்போ நம்மளில் நிறையா பேர் என்ன செய்கிறோம்னா, சிலிண்டரை ஒரு மூடிய ஒரு கபோர்டுக்குள்ளே நம்ம வைக்கிறோம். ஸோ இது ரொம்பவே தப்பு. கேஸ் சிலிண்டர் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா உடனே அந்த இடத்துலே தங்கி ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலும் வெடிக்கும். சிலிண்டர் எப்பயுமே நீங்கள் ரொம்ப காற்றோட்ட வசதி இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். இன்னும் உங்களுக்காக கூடுதல் டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிச்சனில் எப்போயுமே ஜன்னல் திறந்தே இருக்கட்டும். அப்போ தான் காற்றோட்டமாக இருக்கும். செகண்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். சமையல் அறையில் எக்ஸாஸ்ட் ஃபேன் அதை யூஸ் பண்ணுறதுனால கசிவு ஏற்பட்டுச்சுன்னா உடனே காற்றை வெளியேற்ற உதவும். ஸோ செகண்டு பார்த்திங்கன்னா, சிலிண்டரோட பொசிஷன். அதாவது சிலிண்டரை எப்போயுமே செங்குத்தாக மட்டும்தான் வைக்கணும், படுக்க வசமாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்கள் சிலிண்டர் மாற்றுறப்ப அந்த சோப்பு தண்ணி வச்சு ஒருக்கா செக் பண்ணிக்கோங்க, கசிவு இருக்குதா அப்படின்றது பார்த்துக்கோங்க. செகண்ட் டிப் பார்த்திங்கன்னா, அந்த ரப்பர் டியூப் தான். ஸோ வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கிறப்ப இந்த ரப்பர் டியூப் சீக்கிரமாகவே சூடாகி ரொம்ப ஹார்டாயிரும். ஸோ அப்படி ஆகிறப்ப அதில் சின்ன விரிசல் விழும். ஸோ இதனால் கேஸ் ரொம்ப மெதுவாக கசைய ஆரம்பிக்கும். ஸோ இது நமக்கு தெரியாமையே போயிடும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது நீங்கள் சாதாரண ரப்பர் டியூப் யூஸ் பண்ணாதீங்க. சுரக்ஸான்ற ஒரு ஹோஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் 3 லேயர் பாதுகாப்பு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் லேயர், அதுக்கு நடுவில் ஒரு எஃகு கம்பி வலை இருக்குது. ஸோ இது எலி கடிக்காமல் பாதுகாக்கும். ஸோ வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு லேயர். ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நீங்கள் எக்ஸ்பைரி டேட்டை செக் பண்ணுங்கள். அந்த டியூப் மேலே அதோட எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கும். ஸோ அதை செக் பண்ணுங்கள். டியூப் நல்லா இருக்கேன்னு நினைக்காம பாதுகாப்பு கருதி நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் அந்த டியூப் நீங்கள் மாற்றிடுங்க.
தேர்டு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பைரி டேட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது அதுதான். ஸோ இப்போ வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மருந்து மாத்திரைக்கு எல்லாமே எக்ஸ்பைரி டேட் பார்க்குற மாதிரி நம்ம வீட்டு கேஸ் சிலிண்டருக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்குது. ஸோ எப்படின்னா, நீங்கள் சிலிண்டரோட அந்த மேலே இருக்கிற கம்பியில் கவனிச்சிங்கன்னா ABCDன்னு ஒரு எழுத்தும் பக்கத்தில் 2 நம்பரும் இருக்கும். ஸோ இதை எது குறிக்குதுன்னு தெரியுமா? ஏன்னு போட்டிருந்துச்சுன்னா ஜனவரியிலேருந்து மார்ச் வரை, பீன் போட்டிருந்துச்சுன்னா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரை, சி போட்டிருந்துச்சுன்னா ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை, டி போட்டிருந்துச்சுன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை. ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேயே வந்து அந்த எழுத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிற நம்பர் தான் அந்த வருஷத்தை வந்து குறிக்குது. ஸோ உதாரணமாக இப்போ வந்து ஒரு சிலிண்டரில் B26 அப்படி இருந்தால் 2026 வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் தான் இந்த சிலிண்டர் வந்து பாதுகாப்பானது. அதுக்கப்புறம் வந்து அது எக்ஸ்பைரி ஆயிரும் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ நீங்கள் சிலிண்டர் வாங்குறப்ப அந்த வருஷம் அப்புறம் வந்து தேதி முடிஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரியான சிலிண்டரில் வந்து ப்ரெஷர் டெஸ்டிங் வந்து சரியாக இருக்காது. அது வெடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து பார்த்து இருங்க. டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுப்புக்கும் சிலிண்டருக்கும் எவ்வளோ தூரம் வந்து இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் வந்து ஒரு சின்ன இடத்துல சமையலறை வந்து வச்சுருப்பீங்க. அதில் வந்து செய்கிற ரொம்ப பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலிண்டருக்கு மேலேயே அடுப்பு வைக்கிறது, இல்லாட்டினா சிலிண்டருக்கு பக்கத்துலேயே அடுப்பை வைக்கிறது. சிலிண்டர் எப்பயுமே அடுப்பை விட கீழே தான் இருக்கணும். ஏன்னா சமைக்கிறப்ப அடுப்புலேருந்து வர அந்த ஹீட்டு வந்து நேரடியாக சிலிண்டரோட மேல் பகுதியிலேயோ இல்லாட்டினா ரெகுலேட்டர் மேலேயோ படக்கூடாது. அதனால் எப்பயுமே சிலிண்டர் கீழே தான் இருக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, சிலிண்டர் வந்து அதிகமாக சூடானா அதுக்குள்ளே இருக்கிற அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாகி விபத்தை உருவாக்கலாம். அடுப்புக்கும் சிலிண்டருக்கும் இடையில் குறைஞ்சது 2 அடி இடைவெளி வந்து கண்டிப்பாக இருக்கணும். டியூப் வளைஞ்சி நெளிஞ்சு இல்லாமல் நேரடியாக அடுப்புக்கு வர மாதிரி பார்த்துக்கோங்க. சமையலறை அழகாக இருக்கிறத விட பாதுகாப்பாக இருக்கிறது தான் முக்கியம். டிப் நம்பர் 5. ரெகுலேட்டர் பராமரிப்பு. நம்ம சிலிண்டரை மாற்றுறப்ப அந்த சிலிண்டரோட வாய்ப்பகுதியில் உள்ள ஒரு கருப்பு நிற ரப்பர் வளையம் வந்து இருக்கும். அதாவது வந்து ஓரிங் சொல்லுவாங்க. ஸோ வெயில் காலத்தில் இந்த ரப்பர் வந்து சீக்கிரமாகவே இறுகி போய் தேய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால ரெகுலேட்டர் வந்து சரியாக உட்காராமல் கேஸ் வந்து லீக் ஆகும். ஸோ புது சிலிண்டர் வாங்குறப்ப அந்த ரப்பர் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து அடுப்போட சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவாங்க. அது ரொம்பவே தப்பு. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ரெகுலேட்டரில் இருக்கிற சுவிட்சை ஆஃப் பண்ணிடுங்க. ஒருவேளை டியூப்பில் ஏதாச்சும் லீக் இருந்தால் கூட ரெகுலேட்டர் ஆஃபாக இருக்கிறதுனால ஸோ எந்த விபத்து வந்து நடக்காது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லேசாக வாசனை வந்தாலோ இல்லை சந்தேகம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சோப்பு நுரையை வந்து ரெகுலேட்டர் மேலே வைங்க. அதில் வந்து பபுள்ஸ் வந்தால் கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் கேஸ் லீக்கேஜ் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, கேஸ் வாசனை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சுவிட்சை ஆன் பண்ணவோ ஆஃப் பண்ணவோ கூடாது. சுவிட்ச் போடுறப்ப வர சின்ன ஒரு தீப்பொறி போதும் அந்த இடமே வெடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிச்சனுக்குள்ளேயே நின்றுக்கிட்டு யாருக்கும் ஃபோன் பண்ணாதீங்க. ஃபோனோட ரேடியேஷன் அப்புறம் வந்து அதோட ஹீட் வந்து ரொம்பவே ஆபத்தானது. ஸோ வெளியே வந்து பேசுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உடனே வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே திறந்து விட்டுருங்க. இதுதான் வந்து கேஸ் வெளியேறதுக்கான ஒரே வழி. சப்போஸ் இப்போ வந்து சிலிண்டரில் அந்த கேஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே அந்த சேஃப்டி கேப் இருக்குல்ல, அதாவது வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியை போட்டு உடனே லாக் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து கேஸ் வெளியேறதை வந்து சுத்தமாக தடுத்துரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் அப்புறம் வந்து ஹெல்ப்லைன் நம்பர். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் 90% பேருக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அதுதான் பார்த்திங்கன்னா கேஸ் இன்சூரன்ஸ்.
50 லட்சம் வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஒவ்வொரு கேஸ் கனெக்ஷனுக்கும் தேர்டு பார்ட்டி லயபிலிட்டி இன்சூரன்ஸ் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் விபத்து நடக்காமல் இருக்கட்டும், ஆனால் ஒருவேளை இந்த அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு 40 முதல் 50 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் வந்து ISI முத்திரை உள்ள அடுப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுரக்ஷா டியூப் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இல்லைன்னா கிளைம் பண்ணுறது கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் கேஸ் கசிவு வந்து ஏற்பட்டால் உடனே கூப்பிட வேண்டிய நம்பர் பார்த்திங்கன்னா 1906. இது 24 மணி நேரமும் செயல்படும். ஸோ இது ஒரு எமர்ஜென்சி நம்பர். ஸோ இதை வந்து உங்கள் வீட்டு பெரியவங்க இல்லை குழந்தைகிட்டலாம் வந்து சொல்லி வைங்க. அவ்வளோதான். இந்த சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதி செய்யும். ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் அப்புறம் வந்து உறவினர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அவங்க பாதுகாப்புக்கு ரொம்பவே அவசியம். இதுபோல் பல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.